வெல்கம் பேக். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ட்ரேடர்ஸ் அரீனா அகாடமியோட அடுத்த எபிசோட் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் செஷன் வித் மிஸ்டர் தீபக், சிஇஓ ஆஃப் ட்ரேடர்ஸ் அரீனா. தீபக், தேங்க்யூ அகெயின் ஃபார் யர் டைம். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் செஷனில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டேன். எல்லாரும் வந்து நிறைய ஐ ஓப்பனர்ஸ் வந்து எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. சில கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் யூ ஆர் ரெடி டு ஆன்சர் மோர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் அவர் எண்ட். மோஸ்ட் வெல்கம். கிரேட். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் ஹீ ஆல்சோ காட் அ டேக் அவே. பட் அவரோட மேஜர் கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்ன இருந்ததுனாக்கா, அவருக்கு 35 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் அவருக்கு நிறைய டெட் பர்டன்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விதத்தில் வந்து அவங்க இஎம்ஐஸோ கடன் நிறையா வாங்கியிருக்காரு. அவர் எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணணும்? அதாவது அவர் இப்போதைக்கு 35 இயர்ஸில் இருக்கார். அவர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு 55 அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் இப்போ என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றது என்கிட்ட ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருந்தாரு. அதான் ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பிஃபோர் கெட்டிங் இன் டு த டீடைல்ஸ் ஆஃப் திஸ் செஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுவோம். ஸோ அவருக்கு என்ன டெட் பர்டன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவருக்கு வந்து அவர் சொன்ன வரைக்கும் எனக்கு வந்து இஎம்ஐஸ் நிறையா போயிட்டுருக்கனாரு. ஸோ அவர் வீட்டில் இருக்கிற அவரோட ஃபோன், அவரோட கார், அவரோட அப்ளையன்சஸ் நிறையா வந்து இஎம்ஐயில் வாங்கியிருக்காரு. அவர் வீடு வந்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட வந்து ஹி ஹஸ் மேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹி ஹஸ் பாட் அ லாட் ஆஃப் திங்ஸ், பட் ஹி ஹஸ் பீன் ஸ்பெண்டிங் ஆன் தெம் மந்த் ஆன் மந்த். அதனால் அவருக்கு வந்து சேவிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்தளவு நம்ம 2 விதத்தில் வந்து பிரிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிஷியேட்டிங் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து டெப்ரிஷியேட்டிங் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அப்ரிஷியேட்டிங் அசெட்னா நம்ம ₹1 இன்றைக்கி வாங்குகிறோம், நாளைக்கு அது ₹2 விற்றீங்கன்னா அது நம்மளோட வாங்கின விலையை விட அதிகமாக விற்கிறோம், அது அப்ரிஷியேட் ஆகிருக்கு. டெப்ரிஷியேட்டிங்னா அதே ₹1 நீங்கள் வாங்குறீங்க, அதனால் அதை வந்து 50 பைசாவுக்கு தான் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து டெப்ரிஷியேட்டிங் அசெட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கார் வந்து ஒரு டெப்ரிஷியேட்டிங் அசெட், கோல்டு வந்து அப்ரிஷியேட்டிங் அசெட். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ நீங்கள் அப்ரிஷியேட்டிங் அசெட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிவார்டும் வரும். ஸோ அது மூலமாக என்ன ஆகும்னா ஒரு பேசிவ் இன்கமும் ஜென்ரேட் ஆகும். ஓகே, அப்போது அப்ரிஷியேட்டிங் அசெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, டெப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங் நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் கார் வாங்கணுங்கிறது ஒரு கனவாக இருக்கும். எனக்கு கார் வாங்கணும், ஒரு லக்ஸுரியஸான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும். ஸோ எல்லாரும் முன்னாடி நமக்கு இந்த காரில் போய் இறங்கும்போது ஸோ அது ஒரு பெருமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இருக்கும் இல்லையா? அது தப்பு இல்லை. எல்லாரோட கனவு நார்மலாக ஒரு மனுஷனாக இருந்தால் எல்லாருக்கும் அந்த கனவுகள்லாம் இருக்கும். ஆனால் இப்போ அந்த கார் வாங்குறதுனால நமக்கு பேர்டன் வருமா? அந்த காரோட நெசசிட்டி நமக்கு உண்டா? நமக்கு தேவைகள் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். சர்ப்ளஸாக வந்து நீங்கள் கேஷ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கார் வாங்கலாம், அது சும்மா ஐடியலாக நின்னா கூட கவலை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ போய் ஒரு டெப்ரிஷியேட்டிங் அசெட் நீங்கள் வாங்கும்போது அந்த அந்த அசெட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சிங்கன்னா 50% ஆஃப் த டெட் பர்டன் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொன்னீங்கன்னா மொபைல் ஃபோன். இன்றைக்கி ஐஃபோனுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரெண்டிங்காகவே போகுது, நான் ஒரு ஐஃபோன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. ஆனால் அந்த ஐஃபோனோட யூசஸ் என்ன? சிம்பிளாக சொல்லணும், ஒரு எக்ஸாம்பிளோடு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஐஃபோன் வச்சுருக்காரு, அவரோட பேசிக்கான யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேமரா வேணும், ப்ளஸ் வந்து ஃபோன்ஸ் தான் வந்து பேசுவார், வாட்ஸ்அப்புக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோன் வேணும். இந்த இதை ஆண்ட்ராய்ட் ஃபோனே இன்றைக்கி வந்து செய்ய முடியும். ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனால ஒரு டீசெண்டாக ஒரு 15,000 20,000 ஃபோனால இதை வந்து கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஆனால் அவர் 1 lakh கொடுத்து ஒரு ஐஃபோன் வாங்கும்போது ஸோ அங்கே தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்ட். ஸோ இப்போ அவர் எடுக்கிற டெசிஷன் இது, என்னோட தேவைகள் என்னென்னா சிம்பிள் ஆண்ட்ராய்ட் ஃபோனே வந்து சால்வ் பண்ணுது, ஆனால் ஒரு ஐஃபோன் தான் எனக்கு வேணும்னு அவர் போனான்னா that cost him more. ஒரு 80,000 வந்து எக்ஸ்ட்ரா அவங்க வந்து பாக்கெட்ல இருந்து வெளியே கொடுக்குறாரு. அப்போ அந்த 80,000 அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்து பண்ணும்போது ஸோ இட் வில் பி ரெடியூஸ் 50% ஆஃப் நம்மளோட டெட் பர்டனை வந்து குறைச்சிருங்க. ஓகே, ரொம்ப அழகாக நீட் நெசசிட்டி அதோட டிஃப்ரென்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹோப் மை ஃப்ரெண்ட் இஸ் ஆல்சோ சீயிங் திஸ் வீடியோ. அவன் இதுலேருந்து இன்னும் சில டேக்அவேஸ் எடுத்துக்கிறதுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட்.
சூப்பர். ஸோ தீபக், நீங்கள் வந்து ஐஃபோன் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தீங்க இல்லையா? நாட் எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு பை அன் ஐஃபோன். எல்லாரும் ஐஃபோன் வாங்கினது இப்போ நார்மலாக ஆண்ட்ராய்டு வாங்குற மக்களுக்குமே இப்போ அந்த பேர்டன்ன்றது இருக்குது. இது ஐஃபோன்ன்ற ஒரு கான்செப்ட் தவிர. ஸோ இது அத்தியாவசிய பொருட்களுக்கு உங்களால் ரிலேட் பண்ண முடியுமா? கேன் யூ கிவ் அஸ் an எக்ஸாம்பிள்? யா, இப்போ அத்தியாவசிய பொருள் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்மளோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாயிருச்சு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஏதாவது வேணும்னா நம்ம அம்மாக்கள் வந்து பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடைக்கு போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க, ஒரு பொருளை சொல்லி. இல்லைன்னா வந்து அந்த நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெட்டி கடையோ எதுலேயோ வந்து நமக்கு அந்த கிரானா ஷாப்போ இல்லை பெட்டி கடையோ அதில் போய் நம்ம வாங்குவோம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். கரெக்டாக? ஆனால் இப்போ இருக்க கான்செப்ட் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு கார்ட் எடுத்து போகிறோம், நமக்கு என்ன வேணுமோ நம்மளே எடுத்து எல்லாம் போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, 1 கிலோ அரிசி வாங்குற இடத்துல பை ஒன் கெட் ஒன் ஒரு ஆஃபரை பார்க்குறோம், அதை தூக்கி உள்ளே போடுறோம். அதே மாதிரி ஒரு ஷாம்பு பாட்டில் வாங்குறோம் அப்படின்னா, ஒரு ஷாம்பு பாட்டில் வாங்குற இடத்துல சின்னது வாங்கினீங்கன்னா 50 ருபீஸும் பெருசு வாங்கினீங்கன்னா 80 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கொண்டு போய் 80 ருபீஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதை எடுத்து நம்ம கார்ட்டில் போடுறோம். அப்போ நமக்கு என்ன தேவைங்கிறத தாண்டி அன்வான்ட் திங்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். கரெக்டாக? இப்போ இதை எப்படி நீங்கள் கட் டவுன் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட தேவைகள் வந்து 60 ரூபாய் அரிசி தான். கரெக்டாக? அந்த 60 ரூபாய் அரிசி மட்டும் வாங்கிட்டீங்கன்னா அன்றைக்கி உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து 60 ஆயிரும். அதே உங்கள் கார்ட்டில் போய் நீங்கள் வந்து ஒன்று தூக்கி பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு போனீங்கன்னா 60 ரூபா வாங்குற இடத்துல நீங்கள் 250 ரூபா செலவு பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ்ட்ரா 190 ரூபா வந்து நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து வெளியே போகுது. உங்களோட தேவைகளுக்கு உண்டான செலவை நீங்கள் பண்ணாலே உங்களோட காஸ்ட் கட்டிங் நான் பண்ண முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நிறையா மக்களுக்கு இருக்க ஒரு அவேர்னஸ்ஸாக கூட நீங்கள் சொல்லலாம். மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்குது, 100 ml கிடைக்குது ஒரு ஷாம்பு பாட்டில். அதே ஷாம்பு பாட்டில் 250 ml வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 240 ரூபா அப்படின்னு கிடைக்குதுன்னா 240 ரூபாய்க்கு தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதிகமான குவான்டிட்டி கம்மியான விலையில் கிடைக்குதுன்ட்டு. ஆனால் ஃபேக்ட் என்னென்னா 100 ரூபாய் ஷாம்பு பாட்டிலே நமக்கு வந்து அடுத்து 3-4 மாதத்துக்கு வரும், உடனே காலியாகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 100 ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல நம்ம 240 ரூபா கொண்டு போய் டம்ப் பண்ணி வைக்கிறோம். அதாவது சும்மா போய் நம்மக்கிட்ட இருக்க காசை கொண்டு போய் ஒரு பொருளை வாங்கி சும்மா வீட்டில் வைக்கிறோம். அப்போ அந்த 240 ரூபாவில் 190 ரூபா வந்து நம்ம பேக்கெட்லேருந்து வெளியே போயிடுச்சு. அது நம்ம வேறு விதத்தில் ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 கிலோ அரிசி வாங்கலாம், இல்லை 3 கிலோ அரிசி வாங்கலாம். ஸோ அது நம்மளோட எக்ஸ்பென்சஸை வந்து அடுத்த ஒரு 10 நாள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு புரிதல் நமக்கு இருந்தாலே நம்மளோட டெட் பேர்டன் ஒன்று வராது. ப்ளஸ் இன்னொன்று வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே உங்களோட பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். இது நீங்கள் போன கொஸ்டின் ஆன்சர் செஷன்லையும் கிளியராக சொல்லியிருந்தீங்க நெசசிட்டி பற்றி. நெசசிட்டியாக தேவையானது மட்டும் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா தேவையில்லாத விஷயங்களை செலவு பண்ணுறது கம்மி பண்ணாலே அதுவே ஒரு சேவிங்காக வந்து நிற்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ லவ்லி, கிரேட், தேங்க்யூ ஃபார் இன்சைட்ஸ். சொல்லுங்கள். இன்னொரு கான்செப்ட் வந்து நான் ரீசெண்டாக பார்த்தேன் ஒரு ஆப்பில் வந்து ஸோ அது எப்படின்னா 10 ரூபா 12 ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகரை கொண்டு போய் ஒரு உண்டியலில் போடுறது. ஸோ அது பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல ஐடியாவாகவும் இருந்துச்சு. ஸோ ஒரு 18 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அப்போ அங்கே நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் வந்து 20 ரூபா. அப்போ நீங்கள் உங்களோட செலவு கணக்கு 20 ரூபாயை எடுத்துட்டு அந்த 2 ரூபாயை தூக்கி உங்களோட சேவிங்ஸ் பாக்ஸில் போடுங்க. இப்படி சேவ் பண்ணாலே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம டே டு டே எக்ஸ்பென்சஸில் சேவ் பண்ணாலே வருஷத்துக்கு 10,000 ரூபா சேவ் பண்ண முடியும். 25 ரூபா 26 ரூபா இருந்துச்சுன்னா 30 ரூபாயை செலவு கணக்கு எழுதிட்டு 4 ரூபா கொண்டு போய் உண்டியில் போடுங்க. ஸோ நம்ம சும்மா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் சேவிங்ஸ்க்கான ஒரு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நெசசிட்டி எதுன்னு பார்த்துட்டு நெசசிட்டிக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணாலே இட் கேன் ஆட் டு அவர் சேவிங்ஸ் பேங்க்னு சொல்ல வரீங்க. கரெக்ட். தீபக், நம்ம போன செஷனில் பேசுனது பேஸ் பண்ணி நம்ம வியூவர்ஸும் கேட்டிருந்தாங்க சில பேர். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா? டு ஐ கெட் அ பர்சனல் லோன் அண்ட் இன்வெஸ்ட் எல்ஸ்வேர் ஆர் வந்து வீட்டுக்கு லோன் வாங்குறது? ஸோ அவங்களோட தாட்ஸ் என்ன அதை பற்றி? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு நீங்கள் கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ வீடுங்கிறது ஒரு அப்ரிஷியேட்டிங் அசெட் தான். காலப்போக்கில் அது வந்து அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் காருங்கிறது டெப்ரிஷியேட்டிங் அசெட். அப்போ அந்த கார் வந்து நமக்கு தேவையா, அந்த காரோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இருக்கா, அந்த காரோட யூசஸ் நமக்கு வேணுமா அப்படிங்கிறத 1க்கு 10 தடவை யோசனை பண்ணிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் அதை கடன் வாங்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஸோ பொதுவாக என்னையை பொறுத்தளவு டெப்ரிஷியேட்டிங் அசெட்டில் வந்து ஓவராக கடன் வாங்குறது வந்து நாட் அட்வைசபிள். நம்ம அது பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் கடன் வாங்கி இந்த அப்ரிஷியேட்டிங் அசெட்டில் போடலான்னு சொன்னது அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட சம்பளம் மாதம் வந்து 1 லட்ச ரூபா அப்படின்னு இருக்குனாக்கா, இஸ் இட் வர்த் டு இன்வெஸ்ட் இன் அ ஹவுஸ் வித் அன் இஎம்ஐ ஆஃப் 60,000 rupees ஆர் 50,000 rupees? எந்த ரேஞ்சில் என்னால் வீடு வாங்க முடியும், எங்கே நான் அதை ஸ்டாப் பண்ணணும், எங்கே வந்து எக்ஸீட் பண்ணணும்? ஓகே, நீங்கள் வந்து 1 lakh சேலரி வாங்குறாரு, 50,000 வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணி ஒரு லேண்ட் வாங்கலாமா வீடு வாங்கலாமான்னு கேட்குறீங்க. இது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா கடன் வாங்குறதுக்குன்ட்டு ஒரு ரேஷியோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் சேலரி வாங்குறாரு, ஏற்கனவே அவருக்கு ஏதாவது ஒரு 25,000 10,000 இஎம்ஐஸ் இருந்ததுன்னா மந்த் பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 60% 70% அந்த சேலரி பார்த்தீங்கன்னா லோன்ஸில் போயிடும். அப்போ ரெஸ்ட் ஆஃப் த மணியை வச்சு தான் ஒரு அதர் ஆல் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணி ஆகணும். அப்போ இது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, டெட் டு இன்கம் ரேஷியோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு பென் எடுங்க. அகெயின் அந்த பட்ஜெட்டிங் கான்செப்ட் தான். உங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் டவுன் பண்ணுங்கள். 35% ஆஃப் த இன்கம்க்கு உள்ள உங்களோட இஎம்ஐ இருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 35 to 50% இஎம்ஐ இருந்தது அப்படின்னா யூ ஹாவ் டு கன்சிடர் அபவுட் த நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். 50%க்கு மேலே உங்கள் இஎம்ஐ போச்சுன்னா அதை எப்படி 35% கீழே கொண்டு வரதுங்கிற கான்செப்டில் தான் நீங்கள் இருக்கணும். 50% மேலே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெட் அலர்ட் ஏரியாவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது எனி டைம் ரொம்ப உங்கள் ரிஸ்க் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அப்போ 35%க்குள்ளே இருக்கும்போது ரிஸ்க் பேராமீட்டர் வந்து ரொம்ப மினிமமாக இருக்குது. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குனீங்கன்னா 35,000க்குள்ளே உங்கள் கடன் இருக்கணும். 35லேருந்து 50 நாளே வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 35% அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே உங்கள் கடனை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்ஸ், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், வாட் இஸ் மோர் ஃப்ரூட்ஃபுல் டு யூன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரேடர்ஸ் அரீனா அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் உங்களோட ஃபேமிலி சர்க்கிளுக்கும் பகிர்ந்துக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள். We will try to address it as soon as possible. Thank you so much.